அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 9 கார்டு அளவுள்ள ஒரு பர்த்டே கார்டை டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டை நம்ம ஃபஸ்ட்டு A to Z நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்படி டைப் பண்ணி எப்படி அலைன் பண்ணலாம், இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி செட் பண்ணலாங்கிறத நம்ம A to Z சொல்ல போகிறோம். அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் இதை 9க்கு 6 அளவு போட்டுக்கிறேன். விட்டு 9 இன்ச்சஸ், ஹைட்டு 6 இன்ச்சஸ். 9க்கு 6 ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் O கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த PST ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் JPEG பண்ணிக்கிறேன். JPEG பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நம்ம டைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டைப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்ருவோம். கண்ட்ரோல் O, JPEG பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்த நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இது ஏன் சின்னதாக இருக்குன்னா, இதோட ரெசல்யூஷன் நான் 300 வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறது 400 வச்சு ரெடி பண்ண போகிறோம். F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 50% அடித்தேன்னா அது ஒப்பாசிட்டி கம்மியாகும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம எப்போதும் 2ஆம் நம்பர் ஃபாண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம். 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். பாயிண்ட் ஒரு 9 பாயிண்ட் வைங்க. 9 பாயிண்ட் வச்சுட்டு நான் கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். போட்டுக்கிறேன். போட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் U கொடுத்தனா அண்டர்லைன் வந்துடும். அதை எடுத்து இப்படி செட் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் விட்டுட்டு சாமி பேர் ஸ்ரீ மதுரை வீரன். ஓகே, கண்ட்ரோல் ஹோமு ஷிஃப்ட் கண்ட்ரோல் U, கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு சென்டர். இங்கே ஆல்டோ கொடுத்தோம்னா நம்ம சென்டர் அலைன் ஆகிடும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிறந்த நாள், முதல் பிறந்த நாள் விழா அழைப்புதல். ஓகே, கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு நம்ம டைப்பிங் அந்த டூலை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளியில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபாண்ட்லாம் அப்புறம் மாற்றிக்கலாம். அடுத்தது கீழே என்ன மெசேஜ்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம். கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் 9 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இல்லை 9, இந்த இது ஒரு 11 பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் தை மாதம் 17ஆம் தேதி போட்டு இங்கிலீஷுக்கு 30/01/2025 வியாழக்கிழமை நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு கீழே அவங்க அட்ரஸ், மயிலாடுதுறை மாவட்டம், தாலுக்கா துறையூர், புதுப்பேட்டைன்னு போட்டு கீழே அவங்க பேரண்ட் நேமு, அவங்க தாத்தா பாட்டி பேர் போட்டிருக்காங்க. அதையும் போட்டுருவோம். கீமேனை ஆஃப் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷ் லெட்டரில் கேப்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஏ போட்டுட்டு திரும்ப கீமேனை ஆன் பண்ணிவிட்டு சேகர் சாந்தி இவர்களின் மகன்வழி பேத்தியும்
புவனகிரி திரு. கீமனை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எம். ஆனந்த் வசந்தி இவர்களின் மகளி பேத்தியும் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே அவங்க அப்பா அம்மா பேர். கீமனை ஆஃப் பண்ணிவிட்டு கீமனை ஆஃப் பண்ணுறேன். கீமனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க இனிஷியல் போட்டுட்டு பரத் ஓகேங்களா, பரத் ஆனந்த். உங்களின் செல்ல மகள் போட்டு கீழே வந்து இந்த பாப்பா பேர் போட்டிருக்காங்க. பொம்மி என்கிற சாக்சி. பொம்மி என்கிற இனிஷியல் போட்டுட்டு சாக்சிக்கு முதல் பிறந்த நாள் விழான்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சாக்சிக்கு முதல் பிறந்த நாள். இந்த நாள் பிறந்த நாள் விழா. துறையூர் புதுப்பேட்டை. எங்களது இல்லத்தில் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து எங்கள் நல்ல மகளை வாழ்த்திருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து தங்கள் சுற்றமும் மற்றும் சூழ வருகை தந்து எங்கள் செல்ல மகளை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டைப் பண்ணிட்டோம். கீழே வந்து உங்கள் பேரண்ட்டோட நேமு. தங்கள் வருகையை எதிர்நோக்கணும் போட்டு கீழே வந்து உங்கள் பேரண்ட்டோட நேமு. ஓகேங்களா, எஸ் பரத்னு போட்டு டிரைவர். அடுத்தது பி ஆனந்தி பரத் போட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ ஷிஃப்ட் கண்ட்ரோலையே கொடுத்துட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல்ல கொடுத்தோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்துடும். சரிங்களா, அடுத்தது பெரிய தந்தை. பெரிய தந்தைன்னு போட்டு இனிஷியல் எஸ் நத்ராஜ். டிரைவர் விஜயமதி வினோத்ராஜ். என்ன ஊரோ அந்த ஊரை போட்டு வந்துடும். ஓகேங்களா, துறையூர் புதுப்பேட்டை.
புதுப்பேட்டை. ஓகே, இப்போ இந்த சைடு டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு டைப் பண்ணோம். ஓகேங்களா? இது அப்படியே என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே நண்பர் ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க எப்படி டெக்ஸ்ட்டை வந்து காப்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோ லேயர் செலக்ட்டுங்கிறது ஆனில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது கடைசியாக எந்த லேயரை வச்சு மூவ் பண்ணிங்களோ அந்த லேயர் தான் வந்து மூவ் பண்ண முடியும். சொல்கிறேன், இப்போ வந்து நான் இந்த லேயரில் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த லேயரை மூவ் பண்ணுறேன். நான் இந்த லேயரை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த லேயர் வரல, இந்த லேயர் தான் வருது. என்ன ரீசன்னா, இது ஆட்டோ செலக்ட் லேயர் வந்து ஆஃபில் இல்லை, ஆனில் இல்லை. இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளிக் பண்ணி எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக பாருங்கள், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணால் அந்த கர்சரில் 2 கர்சர் பாயிண்ட் வருது பாருங்கள். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இருக்குது, ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ரா பண்ணால் அப்படியே ஒரு அன்னியவனாக கீழே மேலேயும் போகுது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே சென்டராக சேமாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம காப்பி எடுத்துக்கணும். டெக்ஸ்ட்டில் வந்து காப்பி இப்படி தான் இருப்பாங்க. தாய் மாமன்கள் அடுத்தது எஸ் குணா. எஸ் குணா குணா அடுத்தது என்னன்னா கேம்பு சிங்கை, சாரி சவுதி. அடுத்தது அவங்களோட ஒய்ஃபு பேர் என்னன்னா சந்தியான்னு போட்டிருக்காங்க. சந்தியா. அவங்க என்ன ஊர்னா மடப்புறம். அடுத்தது ஏ அரவிந்தன். இங்கெல்லாம் வந்து மாமன்கள், தாய் மாமன்கள் வந்துடுறாங்க. அரவிந்தன். அடுத்தது ஏ தாமரை செல்வன். இங்கே என்ன ஊர்னா எம்ஜிஆர் நகர்னு போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நகர். அடுத்தது குட்டீஸு. குட்டீஸும் போட்டு 2 பேர். ஆதித்யா. வீரியா. கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுறா. ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல், லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. இப்போ கீழே வந்து நாட்டாண்மை பஞ்சாயத்தர்கள் போட்டிருக்காங்க. அதையும் நம்ம போட்டுருவோம். நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் மகளிர் உதவி குழுக்கள். திணறுகள். புதுப்பேட்டை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அலைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல உங்கள் பாப்பா ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்றத. ஏன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இந்த பாப்பா ஃபோட்டோ வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதை திருப்பி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த சைடு செட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட்லாம் செட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வைக்க முடியல. இப்போ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா, ஃபோஸு, பாப்பாவோட ஃபோஸு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து இந்த சைடு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இங்கே ஃபோட்டோ போட்டாலும் சரி, இல்லை இந்த சைடை போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபேஸே மாறுது. அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சுக்குவோம்.
அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து மாற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட நல்ல போஸாக தான் இருக்குது. இந்த இன்னொரு ஃபோட்டோஸ் வந்து இந்த சைடை பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த சைடை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? மேலே வந்து ரொம்ப ஒட்டி வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து இதை வந்து மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லேயர் மட்டும் இந்த லேயரை இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட ஃபாண்ட்டை வந்து நான் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். அதில் வந்து 53 நம்பர் ஃபாண்ட்டு போட்டோம். இதை வந்து இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன், ஒரு குண்டு ஃபாண்ட்டு. லெட்டர்ஸ்லாம் வந்து ஒரு குண்டாக இருக்காமல் இருக்கும். இந்த ஃபாண்ட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 11 பாயிண்ட் இருக்குது. இதை வந்து நான் ஒரு 12 பாயிண்ட் வச்சுருக்கேன். சின்ன கார்டு தான் இது. சரிங்களா? சின்ன கார்டாக இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம வைக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு, இந்த மேட்ரு எல்லாமே. நான் நல்லா சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்கும் ஒரு 12 நம்பர் ஃபாண்ட்டு, 12 பாயிண்ட்டு, 12 பாயிண்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் கூட லிங்க் பண்ணிவிட்டு சென்டர் அப்படி கொடுத்தோன்னா சென்டராக வந்துடும். அது என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் ஃபாண்ட்டு இங்கிலீஷில் மாற்றி வச்சுருக்கோம். தமிழில் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து தமிழில் மாற்றி வச்சுருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு ஏரியல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏரியல் ஃபாண்ட் வந்துடும். அடுத்தது அவங்க தாத்தா பாட்டி அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டு, ஒரு 10 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு போல்டு, ஏரியலில் போல்டு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தது அவங்க தாத்தா பாட்டி நேமையும் வந்து கொஞ்சம் 1ஆம் நம்பர் பாயிண்ட் போட்டு கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். நான் அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமானவங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி போல்டு பண்ணிவிடுவேன். சில பேர் ஆனால் இந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. இவங்க காமிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து காமிச்சிருக்கோம். இப்போ அவங்களோட பேரண்ட்டோட நேமை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் பாக்கெட்டை கிளிக் பண்ணோம்னா அவங்களோட நேம் மட்டும் பெருசாக வந்துடும். அந்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் மட்டும் பெருசாக வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 14 பாயிண்ட் வச்சுட்டு போல்டு வச்சுட்டேன். இப்போ வந்து பாப்பா பேர், அதில் என்னென்னா இந்த அவங்க நேமை மட்டும் நம்ம பெருசு ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம். இந்த சாட்சிக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அதை ஹைலைட் பண்ணி காமிக்க தேவையில்லை. கண்ட்ரோல் T சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். சாட்சிக்கு இக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணி வச்சுட்டு இப்படி சென்டராக நம்ம செட் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த லெட்டர்ஸுக்கு இந்த பொம்மி அப்படிங்கிற அந்த நேமுக்கு சென்டராக வந்து நம்ம இந்த லெட்டர்ஸையும் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 12 பாயிண்ட்டு அற்பம் சூழ வருகை தந்து அப்படிங்கிறத வந்து நம்ம ஹோமு கிளிக் பண்ணி இந்த அளவில் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது கீழே வந்து அவங்க பேரண்ட்டு அவங்க நேமை வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடணும். பரத்து 1ஆம் நம்பர் பாயிண்ட்டு, ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ஒரு 12 பாயிண்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது அவங்க அம்மா பேர், அதிகம் வந்து ஒரு 12 பாயிண்ட்டு, ஒரு 14 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். 14 பாயிண்ட் வச்சுருவோம். 12 பாயிண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏரியல்
ஏரியல் ஃபாண்ட் அடித்தோம்னா உங்களுக்கு டிரைவர் அப்படிங்கிறது அந்த நேம் வந்துடும். அடுத்தது இவங்களுக்கு ஏரியல் ஃபாண்ட்டு கொடுத்துட்டு ஒரு 12 பாயிண்ட்டு போல்டு. அடுத்து இவங்க நேமு இது கோரல்டா வரதா ஒரே கிளிக்கில் வந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம். அதுக்காக தான் வந்து மேக்ஸிமம் நான் இன்விடேஷன்லாம் வந்து கோரல்டா தான் பண்ணுவேன். ஒரே கலரை ஃபாண்ட்டை பிரிச்சுட்டு ஒரு கிளிக்லேயே வந்து நமக்கு ஈஸியாக கலர் பிரிச்சிடலாம். அதில் இது ஃபோட்டோஷாப்னா இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபாண்ட்டு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து டைப்பிங் ஒர்க்கெலாம் இந்த மாதிரி இன்விடேஷன்லாம் வந்து கோரல்டாவிலே பண்ணி பழகுங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனா 2 வேலை இருக்கும், அதில் பார்க்கணும், அப்புறம் அடுத்தது இதில் வந்து மாற்றணும், அந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோஷாப்லலாம் பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லுவேன் நான். அவங்கவுங்களுக்கு எப்படி இருந்த வந்து ஈஸியாக இருக்கும் அதுபடி நீங்கள். எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் மாற்றுறது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏரியல் போட்டுட்டு போல்டு, ஏரியல் போல்டு. ஓகேங்களா? இப்போ வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள கேப்பு வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது மேலே ஒரு சைடு மாற்றியாச்சு, அடுத்து இந்த சைடு மாற்றணும். ஒரு 14 நம்பர் பாயிண்ட்டு. கேம்ப்பு வந்து சவுதின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து போல்டு. அடுத்து அவங்க நேம் சந்தியா, இந்த மாதிரி. என்ன நம்பரு 14 பாயிண்ட்டு. குட்டீஸ் என்ன நம்பர் பாயிண்ட்டு, இதுவும் 14 பாயிண்ட்டு. ரியா அதுவும் வந்து ஒரு 14 பாயிண்ட்டு. மொத்தமாக கண்ட்ரோல்லையே கொடுக்குறேன். கண்ட்ரோலையே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கேப்பு குறைஞ்சிரும். வந்து இனிஷியல் மட்டும் மாற்றணும். ஏரியல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா அதோட சைஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். ஏரியல் ஃபாண்ட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட்டு கொடுத்து நம்ம சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது ஏரியல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கம்மி பண்ணிவிடுவோம். ஏரியல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ் தென் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம கம்மி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயரையும் கிளிக் பண்ணிவிட்டு டாப் அலைன்மெண்ட்டு கொடுத்து ஹைட்டை வந்து ஈவன் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இந்த அவங்க நேமை வந்து நற்பணி மன்றம் அவங்க நேமை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கலாம். கண்ட்ரோல் 0. இப்போ வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? கண்ட்ரோல் T போட்டுங்க. போட்டுட்டு இந்த ரூலர் எடுத்து இப்படி சென்டராக செட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் T ரூலர் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சென்டராக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து இதுக்கு ஈவனாக வந்து நீங்கள் அலைன் பண்ணுவீங்க சென்டராக. அப்படி அடுத்து அந்த பாப்பாவுக்கு வந்து இனிஷியல் மாற்றாமல் இருக்குது, அதையும் இனிஷியல் மாற்றிடுவோம்.
ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு இதை கிளிக் பண்ணோம்னா அந்த லேயர் பர்டிகுலர் லேயர் மட்டும் செலக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை வந்து இந்த அளவில் சென்டர் பண்ணிவிடுவோம். அப்படி வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போது இதை சேவ் பண்ணிவிடும். 9/6 பர்த்டே அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? பர்த்டேன்னு போட்டாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இது மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக இந்த லேயர்ஸ் எல்லா லேயர்ஸையும் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் G வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இது வந்து கண்ட்ரோல் E கொடுத்து இதை மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு மெத்தடு. அப்படி இல்லை எனக்கு இன்னொரு லேயரும் வேணும் அப்படின்னா இந்த இதை வந்து நான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் எந்த விதமான கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எதுவும் கரெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸை வச்சுங்க. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் Alt Z கொடுத்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்துடும். வந்த பிறகு இதை மொத்தமாக லிங்க் பண்ணிவிட்டு இந்த ஹைடை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த சிங்கிள் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் லேயர் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு சாரி இதில் வந்து நான் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது ரெசல்யூஷன் தான். ஓகே, அப்போனா இதில் எவ்வளோ ரெசல்யூஷன் 4 ரெசல்யூஷன் இருக்குது. ஓகே, இப்போ இதை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இந்த மெத்தடு மிகவும் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அது ஈஸியாக வந்து இதை ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T சென்டராக இல்லை அப்படிங்கிறத ரூலர் நம்ம தப்பாக போட்டிருக்கோம். இந்த நம்ம டாக்குமெண்ட்டு காப்பி எடுத்ததில் வந்து ஏதோ கிராஸாக இருக்குது போல இருக்குது. ஓகே, நான் இந்த அளவில் சென்டர் எடுத்து வந்து வச்சுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இனிஷியல் மாற்றாமல் இருக்குது. இதை டெலிட் பண்ணிடுவோம். இதையும் டெலிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. மொத்தமாக இதை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். எல்லா லேயர்ஸும் இருக்குது. லிங்க் பண்ணிவிட்டு இந்த இனிஷியல் மட்டும் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஏரியல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் < கொடுத்து சின்னதை கொண்டு போயிட்டு இதோட வெட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குறுகி இருக்குது எழுத்து. அதனால் இந்த அளவில் ரொம்ப இல்லாமல் ஒரு மீடியமான அளவில் வச்சுக்கிறேன். மீடியமான அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி மொத்தமாக கண்ட்ரோல் E கொடுத்து ஒரு மெர்ஜ் பண்ணுறேன். எல்லாம் சிங்கிள் லேயர் ஆகிட்டு இது வந்து ஃபோட்டோஷாப் CCனா வந்து நம்ம இந்த வேணால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக எடிட்டும் பண்ணிக்கலாம், ஈஸியாக கலரும் பிரிச்சிடலாம் அதில். ஓகேங்களா? இது 7.0னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை இதுக்கு. இந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மெர்ஜ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து வச்சுருக்கிறத அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம எடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு லேயர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப கார்னர் எதுவும் ஒட்டி வைக்க வேணாம். அதனால் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக்ஸ்பேஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து எடிட்டபிள் உள்ள ஒரு டெக்ஸ்ட்டு. நமக்கு எதனும் இந்த மேலே உள்ள இந்த டெக்ஸ்ட்டில் வந்து வேறு எதனும் நமக்கு ஃபாண்ட் எதுவும் மிஸ் ஆகுது,
ஏதோ நம்ம கலர் தப்பாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம எடிட் பண்ணி இந்த லேயரோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த லேயர்ஸ் எல்லா லேயர்ஸையும் வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். இதில் வந்து சியான் வந்து ஒரு 100% வச்சுங்களா, 100% அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா அந்த மாதிரி சைஸ் வந்து ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இதுக்கு மேட்சான கலர் என்ன கலருங்கிறத இந்த ஒயிட் உள்ள அந்த ஷேடோ உள்ள அந்த லேயரை வந்து என்ன பண்ணலாம், பிளரில் போயிட்டு காஷியன் பிளர் கொடுத்தோம்னா இந்த நம்ம ப்ரஷ்ஷால் ப்ரஷ் பண்ணியிருக்கிறது ஸ்மூத்தாக ஆகும். அந்த மாதிரி சரிங்களா? இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு இன்னொரு லேயர் என்னென்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுட்டு இதை வந்து ஒரு சியான் வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். சியான் வந்து 100 கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்துக்கிறேன். மைனஸ் கொடுத்துட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி ட்ரா பண்ணுறேன். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணாமல் இந்த லாக்கை கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு என்ன கலர் கொடுக்கலாம், ஒரு மெஜந்தா கலர் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகிடும். இந்த லாக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அது பர்டிகுலர் கலர் மட்டும் ஃபில் ஆகும். எனக்கு வந்து இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இதுக்கு இந்த ப்ளூவுக்கு ரிலேட்டடான கலர் என்னென்னா ப்ளூ சியான் 100, இது ஒரு 50 கொடுக்கலாம். 50 கொடுத்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா இந்த மாதிரி கலர் வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு அந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதே கலர் தான் கொடுக்கணும்னா அதுக்கு எப்படி கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டா அதையும் நம்ம சொல்கிறோம். இது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டை வந்து இந்த ஒயிட் ஷேடோ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இந்த அளவில் பெருசு பண்ணிவிட்டு கிராப் டூல் எடுத்து கிராப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த மார்க்கர் டூல் ரெக்டாங்கிள் மார்க்கர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். அதே மாதிரி அவங்க இந்த டைட்டிலுக்கு வேறு எதுவும் கலர் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அது மாதிரி ஒரு மெஜந்தா ஒரு 100 கலர் மெஜந்தா 100% இந்த லெட்டர்ஸ்லாம் இதே கலரில் இருக்கட்டும். அடுத்தது அவங்க பேரண்ட்டோட நேமுக்கு மட்டும் நம்ம கலர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அவங்க நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலர் 30 பாயிண்ட் கொடுத்து இந்த கலர் கொடுத்துருவோம். அடுத்தது இந்த பாப்பா அவங்களுக்கு ஒரு அந்த நேமுக்கு வந்து ஒரு கலர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன கலர்னா ரெட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ரெட்டு தான் நல்லா குளிச்சுன்னு தெரியும். நல்லா ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்க தாத்தா பாட்டி அவங்க நேமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கத்திரிப்பு கலர் வந்து மேட்ச் ஆகும் இந்த பேக்ரவுண்டுக்கு. அதை வந்து இதில் ஒரு 50 100 இது ஒரு 50 இந்த கலர். அதே மாதிரி கீழே வந்து அவங்க தாய்மாமன் அப்புறம் அவங்க பேரண்ட்டு அவங்களுக்கு இதே நேம் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நிறைய கலர் அப்ளை பண்ணோம்னா இதை மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கலர் பிரிச்சிடலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோஷாப் எடிட்டபிளோட பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப டைம் ஆகும். இதை மாதிரினா 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும்.
இந்த மெத்தடில் தான் வந்து நான் இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணுவேன். ஃபோட்டோஷாப்பில் கோரல்ட்ரானா நம்ம அங்கேயே வந்து நம்ம பிஎஸ்டி ஃபைலாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கோரல்ட்ராவில் டைப் பண்ணிவிட்டு பிஎஸ்டி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கலர் இந்த மாதிரி பிரிச்சிடும். அடுத்தது நம்ம இதில் ஃபாண்ட்டு பிரிக்கிறதுல வந்து எங்களது இல்லத்தில்ங்கிறத வந்து அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதை ஃபாண்ட்டு வந்து நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டிருக்கணும், நம்ம அதை மறந்துட்டோம் சரிங்களா. அதுக்காக தான் வந்து இப்போ அது எப்படி நம்ம 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு இந்த லேயர் நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த லேயர் தான் அது. நம்ம கிளிக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயர் தான் இந்த லேயர். இந்த லேயர் மேலேயே அது அப்படியே இந்த பிளாக் லேயரை வந்து எடுத்து அப்படியே கரெக்டாக அப்படி சென்டராக வச்சுட்டு இப்போ வந்து எங்களது இல்லத்தில் அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் நான் வந்து 1ஆம் நம்பருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மாற்றிட்டு இது ஒரு Ctrl+J போட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த லேயரை ஹைட் பண்ணிடுறேன். இந்த லேயரோட இது லிங்கில் இருக்கட்டும் ஓகேங்களா. இந்த லேயரை மட்டும் நம்ம ஆனில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த லேயரை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி எங்களது இல்லத்தில் நடைபெறும் அப்படின்னு இருக்குது நம்ம கண்டென்ட்டு. அதை வந்து இப்படி இந்த அளவில் வச்சுட்டு இதை வந்து ராஸ்டரைஸ் பண்ணிடணும். ராஸ்டரைஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Ctrl+I கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டா இந்த லேயர் அப்படியே போயிடும். இப்போ இதை வந்து மேலே கொண்டு வந்துக்கலாம். மேலே கொண்டு வந்துட்டு இந்த எங்களது இல்லத்தில் இல்லத்திலுங்கிறத 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் இருக்குது. அந்த ஃபாண்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி அந்த இடத்துல உள்ள அந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம இது மாதிரி எடிட் பண்ணி தூக்கிடலாம். தூக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் அப்ளை பண்ணோமோ அதே கலரை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸுக்கு மட்டும் எங்களது இல்லத்தில் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மட்டும் Alt + அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் Ctrl+0 இப்போ வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணியாச்சு. அந்த கலர் பிரிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஹைலைட் பண்ணோம்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கு ஒயிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், இப்படி இந்த கலரு இந்த மெஜந்தா கலர் வந்து நமக்கு எடுக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ப்ளூ இதில் 100, சியான் 100, மெஜந்தா 100 கொடுத்துட்டு Alt + அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் இந்த கலர் வந்துடும். இந்த கலருக்கு பிறகு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கலர் பிரிச்சுக்க வேண்டியதான். இந்த ஒயிட்டு இந்த மாதிரி ஸ்டோக்கு ஒயிட் ஸ்டோக்கை மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம். நான் கலர் பிரிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம ரெட்டை வச்சுக்குவோம். Alt + இதை வந்து ஒரு மெஜந்தா கலர். எல்லாமே எல்லாத்துக்கும் உள்ள அந்த எடிட்டபிள்குள்ள பேக்கப் லேயர் நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் கலர் ஈஸியாக பிரிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். அவங்க பேரண்ட்டுக்கு நேமு அதுக்கு இந்த கலர் சொல்லியிருந்தோம். 50 100 பிளாக் 50 ஓகேங்களா.
அடுத்தது அவங்க மாமா. எல்லாருக்கும் இந்த கலரை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணால் தான் ஒன்று ஒன்றா ட்ரா ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர்ஸ் வந்து இதை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் பண்ண முடியாது உங்களால். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம். எல்லோ கலர் அப்ளை பண்ணிட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு டார்க் ப்ளூ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஓகேங்களா. இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ரௌன் கலரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கலர். ஓகேங்களா. ஓகே, இந்த பாப்பாவுக்கு மட்டும் நேமுக்கு மட்டும் ரெட் கலர். இந்த மெத்தடில் தான் வந்து கலர் பிரிப்போம் நம்ம. அடுத்தது நம்ம எங்களது இல்லத்தில்ங்கிறத 1 நம்பர் ஃபாண்ட் போட்டோம். அதுக்கு வந்து நம்ம கலர் மாற்றணும். சரிங்களா. போயிட்டு சியான் 100, மெஜந்தா 100, இது வந்து ஒரு 50 கொடுத்துட்டு கலரை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டார்க்காகிடும் கலர் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜேங்கிற மாதிரி இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இந்த லேயரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. அடுத்தது இந்த பாப்பா நேமு, அதையும் இந்த மாதிரி கண்ட்ரோல் ஜே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கலரை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இந்த ப்ளூ இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, இந்த ப்ளூ ஓகே. இதை மட்டும் நம்ம வேறு கலர் மாற்றிக்குவோம். கலர் பத்திரிக்கைன்னா இந்த மாதிரி ஒரு கலராக நம்ம மாற்றி நம்ம ஒரு ஃபைனல் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான கலர் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து இந்த கலர் பிடிக்கல அந்த கலர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நல்ல நமக்குன்னு இந்த கலர் வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கு பிறகு தான் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம பொறுப்பே அனுப்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு கலர் மாற்றி அனுப்பிச்சி விட்டோம்னா அந்த மாதிரி தான் ஏதாவது வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, வந்து நம்ம கலர்லாம் பிரித்தாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் நான் வந்து ஒயிட் ஸ்டோக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் மேலே உள்ள அந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் பேக்ரவுண்டுக்கு இந்த இடத்துல உள்ளது பிஎன்ஜி ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் பிஎஸ்டி ஃபைலை கண்ட்ரோல் ஓ கொடுத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பர்த்டே கார்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படிங்கிற அந்த லோகோ வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிற அந்த லோகோ வந்து நான் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த இடம் சும்மா எம்டியாக இருக்குங்கிறதுனால சும்மா ஒரு பலூனு செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சென்டராக வந்து ஒரு கேக்கு. அடுத்தது இந்த பாப்பா ஃபோட்டோ. அடுத்தது அவங்க ஃபுல் இமேஜ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு இந்த டூல்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறத இந்த ஐக்கானை இதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த அளவில். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு. இந்த ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இமேஜில் போயிட்டு
அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட். பிரைட்னஸ் கொஞ்சம் அப் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இப்போ எப்படி பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பலூனுக்கும் நம்ம என்ன தான் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணாலும் அதில் வந்து இந்த மாதிரி பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பாப்பாவுக்கும் இந்த நேமுக்கும் வந்து நம்ம லைட்டாக ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 15 பாயிண்ட்டு வச்சுக்கிறேன். இந்த நேம் வந்து ஒரு எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நல்லா ஒரு பேக்ரவுண்ட் அதுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பாப்பா ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். Ctrl+T போட்டு ஃபோட்டோவை பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குங்கிறனால அதோட இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து நம்ம கட் பண்ணி பேக்கில் வச்சாச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி Ctrl+T போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். லைட்டாக அப்படி இந்த ஃபேஸோட மறைஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்டாண்டிங்கில் உள்ள இமேஜை லைட்டாக கொஞ்சம் இப்படி சாய்ச்சி வச்சுக்கிறேன். நான் அப்போ தான் வந்து நமக்கு அந்த லுக்கு கிடைக்கும். இந்த அளவில் வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும் இமேஜ். இதை வந்து இதோட ஃபில்லை வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு லூமினாசிட்டியில் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே கலர்லாம் பிரித்தாச்சு. இப்போது Ctrl+T போட்டு அந்த பலூனை லைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு அதில் என்னென்னா இன்னொரு இந்த கலரை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன். அவங்க கீழே உள்ள அந்த பேரண்ட் நேமு, அப்புறம் அவங்க ரிலேஷன் மாமா அவங்க நேமு எல்லாமே ஒரே கலராக இருக்கும். ஒரு மாதிரி இருக்குது. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறேன். 100, இதுக்கு வந்து ஒரு 20, 100 ரொம்ப ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகே, இந்த கலர் தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு எந்த கலர் வந்து சூட் ஆகுமோ பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா எனக்கு இந்த கலரே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் இந்த இதுக்கு அந்த லேயருக்கு மட்டும் ரெட் கலர் வச்சுருந்தோம், மாறிட்டது. ரெட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணிவிடும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ லைட்டிங் வேறு எதில் இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு இன்விடேஷன் கார்டில் வந்து நமக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் இருக்குது. இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து நான் எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு Ctrl+T போட்டு அதோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் இந்த பாப்பா ஃபோட்டோக்கு பேக் சைடு கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லை ஒரு லைட்டிங் எஃபெக்ட், ப்ளூ எஃபெக்டுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கீழே நல்லா சென்டராக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். என்டர் வச்சுட்டு Ctrl+U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன், அதில் வந்து இந்த மாதிரி கலர் வந்து நம்ம வேரி பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த கலரே ஓகே தான் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் லேயர்ஸ்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் நம்ம அந்த ஒர்க்கை வந்து இன்னும் நம்ம கரெக்டான முறையில் ஃபினிஷிங் பண்ணி முடிக்கல. ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னா இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து பாப்பா நிற்கிது. பாப்பா நிற்கிறதுக்கும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இங்கே ஒரு ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராப் பண்ணுறேன். நியூ லேயர் போட்டிருக்கேன். அவங்க அந்த ட்ரெஸ்ஸோட இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கிறேன். பேக் கொண்டு போயிட்டு ஃபில்டர், பிளர், காஷியன் பிளர் அங்கே போயிட்டு இந்த லைட்டாக ஒரு அந்த எஃபெக்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். கண்ட்ரோல் ஜே போட்டு அதே எஃபெக்டை இன்னொரு லேயர் மேலே கொண்டு வந்துட்டு எரேசர் டூவில் கிளிக் பண்ணுறேன். ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி லைட் ஷேடோ வச்சுக்கிறேன் நான். இப்போ மேலே அந்த கார்னரில் சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதுக்காக வந்து வேறு எதுவும் பேக்ரவுண்ட் இருக்கா நம்ம பார்த்துருவோம். இல்லைங்களா? அந்த சன்சைன் பேக்ரவுண்டை வந்து நம்ம எடுத்து மேலே செட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து இந்த ப்ளூ லைட் ஷேடோ அந்த இதில் இருக்க மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி F7 ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். லைட்டிங் எஃபெக்ட் இங்கே இருக்குது. அந்த லைட்டிங் எஃபெக்டை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேயே இருக்கட்டும், பேக்ரவுண்டில் இருக்கட்டும். ஒரு மேலே அந்த டார்க்கு பேக்ரவுண்டு வச்சுட்டு இந்த மாதிரி பிளண்ட் மோடை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ், எரேசர் டூல் சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சு நான் அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். அப்படி லைட்டிங் எஃபெக்ட் ஆன் பண்ணிட்டு இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இன்னொரு பேக்ரவுண்டு, இந்த சைடுக்கு ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதுக்கு வேறு எதுவும் பேக்ரவுண்ட் நமக்கு சூட் ஆகாதுன்னு பார்ப்போம். ஓகே. இந்த பிரேக் இங்கே இந்த ஓகே, இந்த பேக்ரவுண்ட் எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணிட்டு இந்த கார்னரில் அப்படி வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபில்டர், பிளரு, காஷியன் பிளரு. அதில் வந்து லைட்டாக அந்த எஃபெக்ட், இந்த பேக்ரவுண்டோட அந்த ஸ்மட்ச் எஃபெக்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை வச்சுட்டு பேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். அதோட பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா மேலே கொண்டு வந்துடலாம். அப்படி ஒயிட்டை பேக் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து மறைச்சிட்றேன். அப்படி மறைச்சிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு இந்த பேக்ரவுண்டு ஓகே, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக பேக்ரவுண்டை வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த லேயரை வந்து என்ன பண்ணுறோம்,
மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எரேஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் இந்த எல்லோ பேக்ரவுண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டு கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணதை விட இப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து நல்ல ஒரு இப்போ இது வந்து அந்த வாட்டர் மார்க்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணுறேன், பிளரு காஷியன் பிளர் போயிட்டு இதோட ரேடியஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கு போயிடுச்சு பார்த்திங்களா, போனது பிறகு இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதோட பிளண்ட் மோட இன்னொரு சைடு இந்த ப்ளூவுக்கும் இந்த எல்லோவுக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கலர், இந்த கலருக்காக நம்ம வந்து அதோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவர்லே வச்சுக்கிறேன். வந்து இங்கே க்ரீனு ப்ளூ எல்லாம் கலர்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது ஒரு எஃபெக்ட்டு. இந்த ஒயிட்டு ஷேடோவை மட்டும் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு அதோட ஷேடோவை மட்டும் லைட்டாக அந்த கார்னர்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்ருவோம். லைட்டாக சென்டரில் மட்டும் தெரியணும் நமக்கு ஒயிட் ஷேடோ. இந்த மாதிரி சென்டராக அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி கண்ட்ரோல் T போட்டுட்டு இந்த அளவில் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அப்படியே தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலு கிளிக் பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் ரொம்பவும் இந்த லைட்டாக இருந்தால் போதும் இந்த ஒயிட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவும் கலர்ஃபுல்லான ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பர்த்டே கார்டு டிசைனு இந்த சைடுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஏதோ வேறு எதுவும் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண நல்லாயிருக்குன்னு தோணுது. வேறு எதுவும் கலர் சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். பேக்ரவுண்டில் பார்த்தாச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T வெர்டிகல் கொடுத்து எனக்கு இந்த டார்க் பாயிண்ட்டு இந்த கார்னரில் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு சைஸை இதோட பிளண்ட் மோடு பிளரு காஷியன் பிளர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கிறேன். அது மாதிரி கண்ட்ரோல் T போட்டு F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரஷ் டூவில் எரேசர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் அப்படியே லைட்டாக முடிச்சு எரேஸ் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா, வந்து இதோட பிளண்ட் மோடை லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த பாப்பாவோட பேக்ரவுண்டுக்கு இந்த பிக்சர் வந்து நல்லா எடுப்பாக தெரியணும் ஃபோட்டோ. அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். லூமினாசிட்டி கூட வேணாம். மல்டிபிள் வச்சு பார்ப்போம். ஓகே, மல்டிபிள் வச்சா நல்லா பிரைட்டாக தெரியுது நமக்கு ஃபோட்டோ. இது கூட ஓகே தான், டார்க்கன். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து இங்கே வந்து அவங்க கடை நேமு எதுவும் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரியே கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் கேக்கோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து லைட்டாக பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டு சுத்தமாக இல்லாமல் இருக்குது கேக்கு பாருங்கள், பிரைட்டாக இருக்குது. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிளிக்கு 2 கிளிக் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். இதை வந்து இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு அதோட சைஸை வந்து கீழே வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கேக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பேக் ஃபேஸ் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இதோட ஒப்பாசிட்டி வந்து
இந்த அளவில் வச்சுக்கிறேன் அப்படி. ஓகே, இப்போ வந்து ஃப்ளோர் மேலே இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. இந்த பாப்பாவோட ஃபோட்டோவுக்கு வந்து லைட்டாக கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட் ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு 9x6 அளவுள்ள ஒரு பர்த்டே கார்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனுக்கு வந்து இந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். பிஎஸ்டி டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். சரிங்களா, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி பிரிண்டிங் அனுப்பணுங்கிறத நான் சொல்கிறேன். சர்வ் பண்ணியிருக்கோம் 9x6 கார்டுன்ட்டு. அதை வந்து நான் ஜேபக் பண்ணுறேன். ஜேபக் பண்ணியாச்சு. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். பிஎஸ்டி ஃபைலில் சேவ் ஆகணும் நமக்கு. அதனால் இப்போ வந்து எல்லா லேயர்ஸையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம கரெக்டான அளவு வச்சுருக்கோம். 9x6 அப்படிங்கிற கரெக்டான அளவில் வச்சுருக்கோம். கார்டு இன்ச்சஸில் மாற்றி காமிக்கிறாங்க. 9x6ன்னு இருக்குது. பிரிண்டிங் அனுப்பும்போது என்ன பண்ணணும்னா 8:45க்கு 5:45 8:45 அடிச்சதுனால போதும், 5:45 வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்வாஸ் சைஸ் போங்க, இன்ச்சஸ் வைங்க. இன்ச்சஸ் வச்சுட்டு 8:45 கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி 5:45 வைக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5:45 சைஸ் வந்துடும். இப்போ இந்த அளவில் வச்சு நீங்கள் பிரிண்டிங் அனுப்புனா தான் அவங்க வந்து அப்ஸு வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ஸு எப்படி வைக்கணுன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. கோரல்டா நம்மள்கிட்ட நமக்கு அந்த வாட்டர் மார்க் இஷ்யூ இல்லீகல் இஷ்யூ வருதுங்கிறதுனால நம்ம Corel.12 தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து போர்டு வந்து இந்த 9x6 சைஸ் உள்ள போர்டு வந்து இந்த பிரிண்ட்டு இந்த அளவில் ஓடுனா 12:18 அப்படிங்கிற அளவு. 12 ஹைட்டு வந்து 18. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த ஜேபக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து இமேஜ் ஃபைலை வந்து என்ன பண்ணுறோம், 9x6ன்னு இருக்குது. ஆனால் சைஸ் வந்து 8:45க்கு 5:45. ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கனாலும் தெரியும் 8:45க்கு 5:45 இருக்குது சைஸு. இதை இந்த சைடு ஷேப்ஸ் ரெக்டாங்கிள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ வச்சு கிளிக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். டாப்பு லெஃப்ட்டு உள்ளே வந்துடுச்சு. இப்படி வச்சா மார்க்கு கம்மியாக வருது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இதை வந்து 90 டிகிரி கொடுங்க. 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டாப்பு லெஃப்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலு இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணணும், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு 0.10 அதேமாதிரி 0.10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் வைக்கிற அந்த பாயிண்ட் வந்துடும். இந்த மார்க் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மொத்தமாக அந்த மார்க்கு ப்ளஸ் இந்த நம்ம டிசைன் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு டாப்பு லெஃப்ட்டு இது என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா கீழே போய்டும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணது மட்டும் இருக்கும். இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்து இந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டு மார்க் இந்த இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, மார்க் இதுதான் மார்க்கு. இந்த மார்க்கில் தான் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா பிரிண்ட் பண்ணி வர்றப்ப இந்த மார்க்கில் தான் வச்சு கட் பண்ணுவாங்க அவங்க.
இந்த சைடு மார்க் சரியாக விழலை. ஓகே, இந்த சைடு விழுந்திருக்கு மார்க். இது அப்படியே என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ரைட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி மார்க் வந்துடும் உங்களுக்கு. மார்க் இது வந்து ஒரு சைடு 0.10, அதே அளவு இந்த சைடும் 0.10 கொடுத்தோம்னா அளவு ஒரே அளவாக இருக்கும். இன்னமும் அப்படி இருக்குது. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு 0.10 கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஈவனான ஒரு மார்க் கிடைச்சிடும். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பு ரைட்டு கொடுத்துட்டு மார்க் இந்த ஷேப்பில் இருக்குது ரொட்டேட்டில். இது என்ன பண்ணணும், திருப்பணும். மார்க்கு ஒரு ப்ளஸ்ஸு போட்டுட்டு இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்டு அடிச்சிங்கன்னா இந்த சைடு மார்க் வந்துச்சு. இந்த பார்த்தீங்களா, இந்த சைடு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு மார்க் வந்துட்டு இது என்ன பண்ணுறோம், இந்த சைடு நமக்கு வரணும். இந்த 4 சைடும் வச்சா தான் நமக்கு கரெக்டாக அளவு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ளஸ்ஸு இந்த சைடு இதை திருப்பினோம்னா கீழே பாட்டம் V அடித்தோம்னா பாட்டத்தில் வந்துடும் அந்த மாதிரி மார்க். ஓகேங்களா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அரேஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு கிளிக் பண்ணிக்கணும். அப்ளை டூப்ளிகேட் லேயர். அடுத்தது இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டூப்ளிகேட் லேயர். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்துட்டு P அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்துடும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிங் மார்க்குங்கிறது கரெக்டான பொசிஷனில் வந்திருக்கும். இந்த மாதிரி வரும். இதில் தான் வச்சு கட் பண்ணுவாங்க. ஒரு பீஸுக்கும் வந்து இந்த மாதிரி தான் கட் ஆகும். மேலே டாப்பில் இதுக்கு இந்த அளவில் கட் ஆகிடும். இப்போ இதுக்கு இந்த சைடு கட் ஆகிடும். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்ட்ரோல் S கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 500 கார்டன், ஒரு 100 கார்டனா இல்லை 100 இல்லை ஒரு 500 கார்டன் வச்சுங்க. 125 ஒரு போர்டுக்கு வந்து 4 கார்டு. 4 × 500 / 4 125 போர்டு. 125 போர்டு 9க்கு 6 125 போர்டு 500 காப்பீஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மெயில் அனுப்பிச்சி விட்டோன்னா நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இல்லை நம்மளே வந்து கட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இந்த மெத்தடில் தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட டிசைன் பண்ணி இந்த மாதிரி தான் பிரிண்ட் அனுப்புவேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைலையும் சரி, இந்த ஃபைல் ப்ளஸ் PST ஃபைல் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம ஒரே ரேர் ஃபைலாக நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த டவுன்லோடு பண்ணால் நிச்சயமாக பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.